உலகமே தூங்குகிற நாங்க தான் மாதிரிதான் தூங்கான அப்புறம் பேர் வச்சிருக்காங்கல்ல. தூங்காம தர்றது நம்ம மாதிரிதான். விடிய விடிய பாருங்க, நம்ம மக்கள் தூங்காம தான் தெரியும் அந்த ஏரியா பூரா. விடிய விடிய இறக்குவே ஏத்திக்கிட்டு பூரா நைட் லோடு பண்ணுதேன். பூரா தான் ஏற்றி கிடக்காங்கல்ல. லாரி செட்டு பூரா நைட்டு இப்போ ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்ற ஆரம்பிச்சா காலைல 5 மணிக்கு முடிச்சுடுவாங்க. வேற ஊர்ல பகல்ல தான், இங்கே நைட்டு தான் ஏற்றுறாங்க. மதுரை அப்படி பழகி போச்சு. டேட் ஆஃப் பர்த் 1976, 1976. வயசு 50 ஆச்சு கணக்கு. நான் 10th முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு என்னங்கிறது, அப்பா வேலை பார்த்தாருன்னு நானும் பார்த்தேன். இல்லைன்னா வேற வேலைக்கு கொஞ்சம் படிச்சு தான் போயிருக்கலாம். படிக்கல, அந்த கஷ்டப்படுறோம்ல. எங்களுக்கு பூரா ராமநாடு பூரா ராமநாடு ஏரியா. எங்க அப்பா வெங்காயம் எல்லாம் வளர்த்தாரு. அதே என்னைய கொண்டு வந்து விட்டாங்க வாரிசு புறார வேலை. அந்த மாதிரி நான் 25 வருஷம் லோடு பண்ணேன். 20 வயசுல வேலை வந்தேன். இன்னைக்கு 50 வயசு ஆச்சு. 30 வருஷம் வேலை வாங்க. என்ன ஒன்றும் அவ்வளோதான் வேலை பார்த்தா நினைக்கி சாப்பிட வைக்கதான் ஓடும். ரொம்ப மிச்சம்லாம் இல்லை, கஷ்டம்தான். நைட்டு வேலை இந்த பணியிலே முழிக்கணும். 10 மணிக்கெல்லாம் 9 மணி 10 மணிக்கு 11 மணிக்கு வருவோம், 12 மணிக்கு வருவோம். நைட்டு இறக்கிட்டு காலைல தட்டணும், தட்டி ஸ்கேல் இடம் வைக்கணும். இப்போ வெங்காயம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு இடம் வச்சு கொடுக்கணும். அந்த வழியும் நம்ம தான் பார்க்கணும். அது இறகு கூலி 5 ரூபா. மொத்தம் பைக்கு கணக்கு பார்த்தோம்னா மாமூலோட 7 ரூபா. நாங்கள் இடம் வச்சு தள்ளி விட்டால் 12 ரூபா. ஒரு பைக்கு 12 ரூபா. சொல்ல முடியாது, வேலையை ஃபிக்ஸட் பண்ண முடியாது. இப்போ வெங்காயம் வரது பொருள் தான். இங்கே வெங்காயம் எவ்வளோ வருதோ அவ்வளோ நம்மளுக்கு வேலை பார்த்தா கூலி பை கணக்கு தான். அப்புறம் 100 பை வந்தால் 1200 12 ரூபா மணிக்கு. 1000 ரூபா 2 பேர் பார்த்தா ஆளுக்கு 600. அந்தந்த கடையிலையும் வேலை ஆக முடியும், வேற கடையில வேலை ஆக முடியாது. அப்படி அந்தந்த கடைக்கு லோடு பண்ணி தண்ணி. இப்போ சங்கத்துல காசு லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் இருக்கு. செட்டு வேலை ஆகிறதுக்கு, லோடு வேலை ஆகிறதுக்கு. ஏன் லோடு மேலே கவலை கொடுக்கணும்? இந்த இதுக்கெல்லாம் இந்த செட்டு ஏற்றிட்டு போகிறாங்க, இவங்கெல்லாம் 1.5 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்தா வேலை ஆக முடியும். இந்த லாரி செட்டுக்கு பூராமே காசு தான், லோடு நிலைக்கு பூராமே காசு தான். சும்மா நான் வந்து சேர்றேன் என்ன சேர்ந்து வேலை ஆக முடியாது. ஒரு ஆள் வேலைன்னா ஒரு ஆள் சேரலாம். இளைஞர்களுக்காக புரோட்டாவை போட்டது. நம்ம அது சாப்பிட்டு உழைப்பாளி சாப்பிடான்னு போட்டது. அது இன்னைக்கு பாருங்க, புரோட்டா போட்டான்னு விளம்பரம் ஆகி எல்லா பேரும் சாப்பிட்றதெல்லாம் வாய்ப்பு, வசதி வாய்ப்பு உள்ள ஆளு, பெரிய பெரிய முதலாளிகள்லாம் சாப்பிட மாட்டாங்க புரோட்டா. அது நான்லாம் 30 வருஷம் சாப்பிட்டு தான் இருக்கேன். நைட்டு ஒரு இதை சாப்பிட்டு இதுதான் ஒரு பசி தாங்க, வேற எது தாங்காதுல்ல. இட்லி தோசையில் சாப்பிட்டோம்னா வேலை ஆக முடியாது. அது ஒவ்வொரு பசிக்கு திருப்பி இருந்தா ஒரு பசிக்காம நாளைக்கு 10 மணியே இருக்கு. நான் புரோட்டா ஆம்லெட் வந்து சாப்பிடுவோம். அவரோட பொருளாதார ஒரு எண்ணெய் ரூபாய்க்கு 130 ரூபா. இங்க போனோம்னா கறி எரின்னு வாங்கணும், அப்பதான் மதிப்பாங்க. 3 புரோட்டா போட்டு கிடந்து வைக்க மாட்டாங்க. மட்டன் வாங்கணும், மட்டன் சுக்கா, எண்ணெய் சுக்கா, நல்லா எண்ணெய் சுக்காலாம் சூப்பராக இருக்கும். பொடி ஏரியா வந்து ஒரு கிண்ணத்தில் வைப்பாங்க, 130 ரூபா. ஆகுது. வீட்டுக்கு ஓட்டிட்டு வரா இருப்பாங்க. ஒரு 3 போட்டா இருந்தாதான் வகுத்துக்கு இருந்தாதான் ஓட்ட முடியும், இழுக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்வீங்க, வீட்டில் போய் கஞ்சியா ஓடிச்சுட்டு வர முடியும். புரோட்டாவே இந்த மாதிரி சாப்பிடப்பாங்கிறாங்க. நைட்டு முழிக்கிறாலும் புரோட்டா சாப்பிடாங்கிறாங்க. செமிக்கக்கூடிய சக்தி கிடையாது.
நல்லாவே செமிக்காதான். இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு மத்தியானத்தேதி செமிக்காதான் புரோட்டா அப்படி சொல்றாங்க. இப்படி வேலை ஆகுற ஆளுக்கு எங்களுக்கே சுகர் இருக்கு, எனக்கெல்லாம் சுகர் இருக்கு. எனக்கெல்லாம் 290 300 இருக்கும். அதே சாப்பாடை கொஞ்சமா சாப்பிடுங்கம்மா, சாப்பிடலன்னா எங்கே தூக்கம் வரும். டாக்டர்கிட்ட போனோம்னா 2 இட்லி சாப்பிடுங்கப்பா. நம்ம 2 இட்லி சாப்பிட்டா வேலை ஆக முடியுமா நைட்டில்? இந்த தொழில் பார்க்க வந்தோம்னா மூட சம்மந்தே ஆகணும். இருந்தாலும் காசு இருக்கு, காசுக்காக சமக்க முடியுங்க. 500 வரணும்னா கஷ்டப்படணும். 2000 வரணும்னா குறுக்குள்ள அந்து போகும். வேற வேலை நீங்க கூப்பிட்டா பார்த்து போயிடுவேன். நான்லாம் அப்படி இருக்கேன். ஹலோ, வேற வேலை தெரியலையே எங்களுக்கு. என்னதான் தெரிஞ்சாலும் பொருளாதாரம் வேணும். பொருளாதாரம் இருந்தால் தானே எதுவும் செய்ய முடியாது. அரை தூக்கம் தானே, நிம்மதியான தூக்கம்லாம் கிடையாது. நான் தண்ணி அடிச்சிட்டேன்னா நல்லா தூங்கிடுவேன். தண்ணி அடிக்கலன்னா தூக்கம் வராது. இந்த ஊக்கு பிடிச்சிக்க, ஊக்கு 30 வருஷம் பிடிச்சா அப்புறம் எப்படி இருக்கும்? அது டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் சொல்றாரு, நீங்க வேற தொழில் பாருங்க. அதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு, பாப்பா கல்யாணம் கொடுத்தாச்சு, தம்பி படிக்கிறார். பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கறதே பெரும்பாடா இருக்கு. ஒரு பையனா இன்னைக்கு ரேட்டை பார்த்தீங்கன்னா 1,12,000 அப்புறம் சீராட்டு ஒரு வாஷிங் மிஷின் பிரித்து கழுத குதிரையெல்லாம் வாங்கினா அதுக்கு எவ்வளோ வருது? குறைஞ்சது இப்போ உள்ள காலத்துக்கு இப்போ பொம்பளை பிள்ளைய பற்றி நான் செத்து உருவம் என்ன செய்ய முடியும்? பாவம் பாமர மக்கள்லாம் என்ன செய்யறது?